நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக தகவல்கள்ல நம்ம தெரிந்து கொள்ள இருக்க வேண்டிய தகவல் சனிதோஷம் நீக்குவது எப்படி. நான் கடந்த தகவல்ல சனிதோஷம் நீக்குவதை பத்தி சொல்லியிருப்பேன். இந்த தகவலுமே அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா அதே பரிகாரத்தை பத்தி பார்க்க போறது இல்லை. ஏன்னா கடந்த சனிதோஷம் நீக்குவது எப்படின்ற தகவல்ல உங்களுக்கு சனிதோஷம் நீக்குவதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஒரு சிலர் அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு இருப்பீங்க, ஒரு சிலர் அந்த பரிகாரத்தை செய்து முடித்துமே சிலருக்கு சனிதோஷம் நீங்காமல் இருக்கும். அதுக்கான காரணம் ஒரு சிலர் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் மட்டும்தான். ஆனா இந்த வழிபாட்டுல நீங்க பரிகாரம் எதுவுமே செய்ய போறது இல்லை, சில வழிபாட்டை மட்டும் தான் செய்ய போறீங்க. அதனால இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வழிபாட்டு மட்டும் செஞ்சு பாருங்க, உங்களுடைய சனிதோஷம் நீங்கிடும். ஏன்னா இந்த சனிதோஷம் நீக்குவதான வழிகள் எப்படின்றதுல 7.5 நாட்டு சனி, ஜென்ம சனி, இது போன்ற சனி தோஷங்கள் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சனி பகவானே பாத்தீங்கன்னா ஒரு சில சனி தோஷத்தை மட்டும்தான் நீக்குவார். அவருடைய சனி பகவான் கோவிலுக்கு சென்று நீங்க வழிபடும் போது உங்களுடைய சனிகள் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த சனி பகவானுக்கே ஐஸ்வர்யங்கள் அள்ளி தரக்கூடியவர் தான் மார்த்தாண்ட பைரவர். இந்த பைரவரை பத்தி சொல்லணும் அப்படின்னும் போது இவருடைய கோவிலுக்கு சென்று நீங்க வழிபடுறீங்க அப்படின் போது உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளி தருவார் அப்படின்னு பல ஆன்மீக தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த பைரவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முறை இவருடைய கோவிலுக்கு சென்று நீங்க அவரை வணங்கினாலுமே உங்களுடைய ஜென்ம சனி, 7.5 சனி, இது போன்ற சனிகள் நீக்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு ஒரு முறை இந்த கோவிலுக்கு நீங்க செல்லும் போது எந்த விதமான அர்ச்சனை பொருட்களும் வாங்கி கொண்டு செல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா எந்த கோவிலுமே நம்ம அர்ச்சனை செய்யறோம் அப்படின்னும் போது நம்மளுடைய பேரை சொல்லி அர்ச்சனை பண்றோம், இல்ல சாமி பேரை சொல்லி அர்ச்சனை பண்றோம், இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய யாராவது ஒருவருடைய பேரை சொல்லி அர்ச்சனை பண்றோம். அர்ச்சனை செய்து முடித்ததுமே அந்த அர்ச்சனை பொருட்கள் நம்ம வீட்டுக்கு தான் கொண்டு வரும். எதுக்காக அப்படின்னா அந்த அர்ச்சனை பொருட்கள் மூலமா தெய்வம் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்களா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான். அது மாதிரி சனி பகவான் கோவிலுக்கும் சரி, இல்ல சனி பகவான் சம்பந்தமான கோவில்களுக்கு நீங்க செல்லும் போதும் சரி அர்ச்சனை பொருட்களை வாங்கி கொண்டு போகக்கூடாது. ஏன்னா அந்த அர்ச்சனை பொருட்கள் மூலமா அவர் மறுபடியுமே உங்க கூட மட்டும்தான் வருவாரு. அதனால அர்ச்சனை பொருட்கள் வாங்கி கொண்டு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சனி பகவான் சொல்லக்கூடிய மார்த்தாண்ட பைரவர் கோவிலுக்கு நீங்க சென்று வழிபடும் போது அர்ச்சனை பொருட்களை தவிர்த்துட்டு போயிடுங்க. முக்கியமா விளக்கு ஏற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவருடைய கோவிலுக்கு நீங்க செல்லும் போது கூட அவருக்கு நேர் எதிராக நின்று நீங்க வணங்கக்கூடாது. அவருக்குடைய வலது புறமோ அல்லது இடது புறமோ நின்று கை கூப்பி வணங்கணும். எதுக்காக எதிரே வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா அவருடைய எதிரே நின்று நீங்கள் வணங்கும் போது அவரை நீங்க எதிர்கொள்வதற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அவருடைய எதிரே நின்று நீங்க வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பிரசாதத்தை, அதாவது திருநீரை நெற்றியில அங்கிட்டே நீங்க இட்டுட்டு வரணும். இல்ல எனக்கு மட்டும் சனி இல்ல, வீட்டுல உங்களுடைய உறவினர்களுக்கு ஒருவருக்கும் சனி இருக்கு, இல்ல உங்களோட நண்பர்களுக்கும் சனி இருக்கு, அதனால இந்த பிரசாதத்தை நான் எடுத்துட்டு போய் தரேன் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த தவறை செஞ்சிடாதீங்க. ஏன்னா மறுபடியும் அந்த சனியை நீங்க கூட்டி கொண்டு போய் தான் வீட்டுல விட்டதுக்கு சமம். அதனால அந்த தரக்கூடிய பிரசாதத்தை நீங்க கொண்டுட்டு போய் தரக்கூடாது. இந்த கோவிலுக்கு நீங்க சென்று வழிபடும் போது உங்களுடைய சனிதோஷங்கள் நீக்கி சகல ஐஸ்வர்யங்கள் மட்டும் இல்லாம பலவிதமான சிறந்த பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கோவிலுக்கு போயிட்டு சஸ்வஸ்திர மந்திரத்தை மட்டும் நீங்க சொல்ற வழிபட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. சஸ்வஸ்திர மந்திரம் அப்படின்னு என்பது உங்களுடைய பல ஜென்ம பாவங்களும் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க பூர்வ ஜென்மம் எடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த ஜென்மத்துல செய்திருக்கக்கூடிய பாவங்கள் இந்த ஜென்மத்தை நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு பல ஆன்மீக ஐதீகத்துல சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட பாவங்களும் சரி, இதற்கு முன் உங்களுக்கு இருந்தக்கூடிய ஜென்ம சனியுமே சரி, இந்த சஸ்வஸ்திர மந்திரத்தை நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய ஜென்ம பாவங்கள் நீக்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு பாருங்க, உங்களுடைய பாவங்களும் ஜென்ம சனிகளும் தீர்த்திருச்சு அப்படின்னும் போது இந்த தகவலை மற்றவருக்கும் பகிர்ந்துடுங்க.